பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட யோவானின் புஸ்தகம் 6வது அதிகாரம் எடுத்துக்கோங்க, 51வது வசனம். தேவனுடைய வார்த்தையை கொடுத்து பசிதாகம் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஜான் சாப்டர் 6 verse 51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமீன். நம்ம யோவான் 1வது அதிகாரத்துல பார்ப்போம். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோட இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. அதுதான் வார்த்தைங்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா அங்க திரியேக தேவன் எப்படி பார்க்க முடியும்னா, பிதா சொல்லுவார், அந்த வார்த்தைங்கிற இயேசு கிறிஸ்து செயல்படுவார், ஆவியானவர் அசைவாடி அதெல்லாம் நடப்பிக்கும்படியாக ஒவ்வொன்றும் பிரித்து அங்க ஆக்ஷன்ல காமிப்பார். ஆமீன். சோ இந்த இடத்துல இவர் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் தான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். நான் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் என்னவா பிழைப்பானா. நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. நான் கொடுக்க என்னன்னாக்கா, பாவத்தை விட்டு பாவிகளை ரட்சிக்கும் பொருட்டு தன்னையே ஜீவ பலியாக ஜீவ அப்பமாக அவரையே நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனம் தேவனை குறித்து பேச இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம காணும்படியாகும். சோ நமக்கு ஒரு ஜீவ அப்பம் உண்டு. யார்? அவரா கர்த்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் அந்த வார்த்தை இல்லையா? சோ இந்த வார்த்தை தான் நமக்கு லிவிங் வேர்ட். இந்த வார்த்தையை நம்ம புசிக்கிறச்சே என்னவா, நம்ம மரித்தாலும் பிழைப்போம். எப்படி? நம்ம இந்த பூமியில எல்லாருமே ஒரு நாள் மரிக்க தான் செய்யணும். கர்த்தருக்கு சித்தமானால் அவர் வருகையில் எடுத்துக்கொள்வார். இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம மரணம் ஏற்பட்டாலும் நம்ம பரலோகம் போய் நித்திய ஜீவன் அடையும்படி இந்த வார்த்தையின்படி கேட்டு நடக்கச்சு, இந்த வார்த்தையை புசிக்கரிச்சு நம்ம பாவத்துக்கு மறித்து ஜீவனுள்ள தேவனுக்குன்னு ஜீவனோடு இப்ப இங்கேயும் சாட்சியா வாழ்வோம். ஒரு நாள் மறித்தாலும் சரி, இல்லை அவர் வருகையில் எடுத்துக்கொண்டாலும் நம்ம அவரோட கூட ஜீவனோட நித்திய ஜீவனோடு கூட நம்ம இருப்போம். ஆமீன். நம்ம இப்ப வாஞ்சிக்கலாம். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும், பெற்றுக்கொள்ளணும், உண்ணணும், அதன்படி நம்ம நடக்கணும். ஆமீன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீரே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பமாக இருக்கிறீர் ராஜா. உம்மை புசிக்கிறவன் ஆண்டவரே ஒரு நாளும் மறிக்க முடியாத தகப்பனே, பிழைத்தாலும் உயிரோடு எழுப்புவீரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. உம்மை விசுவாசிக்கும்படி உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஜீவ அப்பமா பிட்டு கொடுத்திருக்கிறீர். உண்மையே இந்த வார்த்தையை விசுவாசித்தாத அனுதினமும் நாங்கள் உண்டு பாவத்துக்கு மறித்து உமக்குள்ளாக நித்திய ஜீவன் அடையபடி பிதாவே உமோடு கூட நாங்கள் வாசம் செய்யும்படி ஆண்டவரே எங்களுக்கு அந்த அனுகிரகம் தருவீராக, அந்த விசுவாசத்தை தருவீராக, அந்த வாஞ்சியை தருவீராக, உம்முடைய வார்த்தையின் மேல் பசி தாகத்தை தருவீராக. அதை சாப்பிட்டு சம்பூர்ணமாய் நாங்கள் உமக்குள்ளாக வாழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.